எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே. உம்மை கையை உயர்த்தி என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததே. சார், இன்னைக்கு தானே நம்மளுக்கு இவ்வளவு ஃபேன்சி, இவ்வளவு ஆதரவாளர்கள். இன்னைக்கு தானே ஸ்தோத்திரம் போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு தானே பிரைஸ் ஆடு பாஸ்டர்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு காலத்துல இவங்க தானே நம்மளை குழிக்குள்ள போட்டாங்க. தாவீது சொல்றேன், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சித்தீர். வல்லடினா என்ன அர்த்தம் தெரியுமா? கொடூரமான மனுஷனா. என்ன மனுஷன்? பாவம், பயம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் நம்மள மாதிரி. சொல்றான், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சித்தீர். இன்றைக்கு ராத்திரி அநேக மனிதர்களுடைய ஆலோசனைகள், உங்களுக்கு விரோதமான திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். காரணம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Are you ready, church? வல்லடிக்கு என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனும். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனும். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். அதான உண்மை. அவர் சொன்னதுனால உயிரோட இருக்கிறீங்க. Come on church. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை. வானத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். சொல்லுங்க, உயர்வான தளங்களில். ரெண்டு கையை உயர்த்தி எதிரான யோசனை அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். ஓ ரபா கரா ஷகரபா. One, two, go. எங்கள் celebrate God for His goodness. எங்கள் உம்மை ஆராதிக்கிறேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. என்னை மேற்கொள்ளும் சார் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீரே. நான் தள்ளுண்ட இடங்களில் சூப்பரா தலைக்கு மேல கை தட்டிகள். ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, பாதையில் தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எப்படி முள்ளுள்ள? கையை உயர்த்தி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீயே. எனக்காக what he planned for you, you will receive them. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே. அல்ல கை தட்டி ஒவ்வொரு பாட்டை எழுத உட்காரும் போதும், whenever I sit down to write a song, ஐயோ நிறைய அனுபவத்தோட உட்காருவேன். இந்த பாட்டு எழுதும் போது அந்த கடைசி இது போடுங்க. கரடான பாதையில் தூக்கி சென்றீர் முள்ளுள்ள இடங்களில். அது ஒன்று ரெண்டு இடத்துல கல் இருக்குன்னு உங்க பிள்ளை என்ன பண்ணுவீங்க? கை அப்படி கொடுத்து அப்படி தூக்கி தூக்கி வைப்பீங்க. அந்த கல்லை தாண்டி விடுவீங்க. பாதை ஃபுல்லா முள்ளுன்னா என்ன பண்ணுவீங்க? பிள்ளைய தூக்கி அடுத்து. இப்ப சொல்றேன், நம்ம அனுபவத்துல சொல்றேன். எத்தனை பேர் உங்க ஆப்பர்ச்சுனிட்டியவோ இல்ல உங்க பேரை கெடுக்க நினைச்சாலோ, உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்க நினைச்சாலோ, எனக்காக குறித்ததை நீர் தந்த தரிசனம், எனக்காக நீங்க தந்த நீர் தந்த
கையை உயர்த்தி எங்கள் ஓ எங்கள் எங்கள் அவரை லவ் பண்ணி பாடுங்களேன். Just love Jesus. எங்கள் சகபலரி பனனா உம்மை ஓ கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்தாரா முள்ளுள்ள இடங்களில் முள்ளுள்ள. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக எனக்காக குறித்ததை நீங்க தந்த தரிசனம்